இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கறி, தேங்காய் சாதம், அழுகு மாங்காய் பச்சடி, தயிர் சாதம். ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். ஹே காய்ஸ், ஹலோ மக்களே, ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து மார்னிங் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறேன். இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வந்து நீங்கள் என்ன சமையல் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோக்னட் ரைஸ் வித் கோக்னட் மில்க். ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாதம். ஐ லவ் இட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே என் பொண்ணுக்கும் பிடிக்காது, எங்கள் ஆத்துக்காருக்கு. பட் நான் பண்ணுறேனேன்னு அப்படின்னு சாப்பிடுவார். பட் ரொம்ப விரும்பி சாப்பிட்டதா எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வேரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அந்த தேங்காயெல்லாம் க்ரன்ச்சஸ் வந்ததுன்னா என் பொண்ணுக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி இப்போ வந்து அதான் சொல்கிறேன்ல, ஒருத்தருக்கு வந்து வளர வளர ஏஜ் ஆக மெச்சூரிட்டி வளரணும். அதுதான் ஒரு நமக்கு வந்து பகவான் கொடுக்குற ஒரு அறிவு. சின்ன வயசில் தப்பு பண்ணியிருப்போம், சின்ன வயசில் தான் பண்ணியிருப்போம். நம்ம ஏஜ் ஆக அந்த மெச்சூரிட்டி வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். என் குழந்தை வந்து தேங்காவே ஒரு காய் பண்ணால் கூட தேங்காய் வேண்டாம் அப்படின்டுவோம். நான் என் பொண்ணுக்கோசரமே தேங்காய் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த குழந்தை வந்து அதுவே அடாப்ட் ஆகிடுருக்கு. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குழந்தை வந்து அடாப்ட் ஆகிடுது. என் பொண்ணு அடாப்ட் ஆகிட்டா. இப்போ கல்யாணம் ஆகிடுது. அவள் மாமியாரத்தில் எப்படி, அதாவது நம்ம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த சுச்சுவேஷனுக்கு மாறிடுறா. அது ஆட்டோமேட்டிக்காக அம்மாவோ அப்பாவோ யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இது வந்து பகவான் இயற்கையாகவே ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுத்துருக்கான். அந்த இடத்துக்கு போனால், ஒரு கல்யாணம் ஆகி போனோன்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது அது கடவுள் கொடுத்த வரம். ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போது எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பட் அவளுக்கு வந்து இந்த தேங்காய் சாதம்லாம் அப்போ ரொம்ப 2ஆம் பட்சம்தான். சாப்பிடவே மாட்டாள். தேங்காய் போட்ட கறி அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாள். பட் நம்ம குழந்தைக்கு என்ன பிடிக்கிறதோ அது பண்ணி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே தேங்காய் போடாமல் அவளுக்கு எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வேணா தேங்காய் போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, போன தடவை வந்து டக்குன்னு தோணித்து கோக்னட் ரைஸ் வித் கோக்னட் மில்க். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி பண்ணேன். அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப கேட்டதுனால அதை வந்து இன்றைக்கி பண்ணலாம். இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான், அதை பண்ணிவிட்டோம். அதே மாதிரி அழுக மாங்காய் பச்சடி கேட்டிருந்தா. அதுவும் அதாவது இந்த வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் தொகையல், பருப்பு தொகையல், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த அழுக மாங்காய் பச்சடி தொட்டு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். அதாவது அதே மாதிரி இந்த பச்சை மோர் குழம்பு அப்படின்னு சொல்லுவாள். பிளெயினாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி பச்சை மோர் குழம்பு, அதுவும் தொட்டுக்கலாம். அழுக மாங்காவும் தொட்டுக்கலாம். அதுவும் ஒரு நாள், அதுவும் ஒரு முடிஞ்சுதான் ஒரு நாள் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் தொட்டுக்கலாம், தொட்டுண்டு சாப்பிட்லாம். இந்த அழுக மாங்காய் பச்சடி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மாங்காய்லாம் சம்டைம்ஸ் அழுகி போயிடும். வடுமாங்காய்லாம் எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் எடுத்து பண்ணுவாள், அழுக மாங்காய் பச்சடி அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து இப்போல்லாம் டச்சு வடுமாங்காய் வந்து ரொம்ப நன்னா இருக்குது. அதை வந்து நல்ல மாங்காவை எடுத்து நம்ம வந்து அழுக மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேங்காவை வந்து ஒரு குட்டி கப், இந்த கப்பால் நான் போட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம், ஏன்னா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ரொம்ப நேரம் வச்சாச்சு வெளியில், இருந்தாலும் கொஞ்சம் அந்த வெந்நீரை விட்டுண்டேன்னா தேங்காய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து கொஞ்சம் வெதுப்பான அப்புறம் இதை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா அந்த அதாவது நம்ம ஏன் வெந்நீர் விடுறோம் அப்படின்னா, தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி அரைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தேங்காய் பால். நல்லா நான் காமிச்ச கப்பில் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துட்டாச்சு. இதுக்கு நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். நார்மல் குக்கிங் ரைஸ் தான் எடுத்துட்டுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, ஒரு நல்ல ஒரு இது உங்களுக்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க. தேங்காய் சாதம் அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, ஒரு 4 பச்சை மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பெருங்காயம், கருவேப்பிலை நல்லா சாப்பிட்டு பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு
இது நல்லா முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ அந்த பெருங்காயம் எல்லாம் போட்டோடனே சூப்பர் வாசனை. முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து இந்த வந்து அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுருந்தாச்சு. இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் விட்டுடலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு கப்பில் வாங்கி, ஸோ தேங்காய் பால் வந்து 1.5 இருக்குது. 1.5 விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி மொத்தம் 2.5 தண்ணி ஜலம். உங்கள் அரிசிக்கு எவ்வளவோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட இது பண்ணலாம். நான் வந்து நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். உங்காத்துக்கு உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து இப்போ வந்து 1.5 தேங்காய் பால் ஒரு கப் வந்து ஜலம் விட்டுருக்கேன். ஸோ மொத்தம் 2.5 விட்டுருக்கேன் தேங்காய் பாலோடு சேர்த்து. இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து விசில் போட்டு வெயிட்டை போட்டு விசில் விடலாம். இன்னும் நான் ஒரு 1/2 டம்ளர், ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கே, ஸோ ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருத்தோ. கொதி வந்தோடனே நம்ம வந்து விசிலில் மூடி விசில் போட்டுடலாம். வெயிட்டை போட்டு விசில் விட்டுடலாம். பாருங்க தலைக்க ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து மூடி வெயிட் போட்டுடலாம். வெயிட் இது வந்து விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே அழுக மாங்காய் பச்சடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, வடுமாங்காய் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 2 மாங்காய் எடுத்துக்கலாம். இன்னொன்று குட்டியாக இருக்கா? ஒரு 3 மாங்காய் எடுத்துக்கலாம். இந்த வடுமாங்காவை என்ன பண்ணுறேன்னா அலமிட்டு வந்துடுறேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன். பாருங்க, இதுவே பாருங்கள் மாங்காய் ரொம்ப நாள் ஆக அப்படியே இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அழுக மாங்காய் பச்சடியும்பா. பட் இது அழுகலை, ரொம்ப நாள் இதாகிறதுனால இந்த சீட்ஸை எடுத்துருங்கோ. இதுக்குள்ளே ஒரு சீட்ஸ் இருக்கும்ல, இது பாருங்க. இந்த சீட்ஸை எடுத்துருங்க. இப்படி பிச்சாவே உங்களுக்கு வந்துடும். இந்த சீட்ஸை எடுத்துடலாம். இதில் பின்னாடி காம்பு இருந்தாலும் அதையும் எடுத்துருங்க. பாருங்க, இந்த 3 சீட்ஸையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தயிர் விடுவோம். தயிர் விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். கொஞ்சமாக தேங்காய். இதை வந்து நான் அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சுட்டேன். நம்ம இன்னும் கொஞ்சம் தயிரோ மோரோ எது வேணால் விட்டுக்கலாம். நான் தயிர் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஜலம் விட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் அழுக மாங்காய் பச்சடி. ஸோ இதை நம்ம வந்து விட்டு வந்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிள்ப்பா அழுக மாங்காய் பச்சடி. பாருங்க இப்படி இருக்கும் கன்சிஸ்டன்சி. சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன். வெயிட் அடங்கட்டும், நம்ம வந்து பார்க்கலாம். வெயிட் அடங்கி எடுக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோதான் சமைச்சாலும் நமக்கு வந்து எவ்வளோ வைக்கிறதுன்னு நமக்கே மறந்து போயிடும். கரெக்டாக இருக்குது பாருங்க. சாதம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அடிபொலியாட்டாகவும் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ தான் நான் சொன்னேன், நமக்கும் சமைக்கும் போது ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவோம். உப்பே போடல பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அந்த இது போடும்போது சுத்தமாக மறந்து போயிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், சூப்பராக கோகோனட் ரைஸ் வித் கோகோனட் மில்க் ரெடியாக எடுத்து, கொத்தமல்லி கொஞ்சோண்டு தான் இருந்தது போட்டுருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தயிர் சாதம், அழுக மாங்காய் பச்சடி. இந்த தயிர் சாதத்துக்கு வெறும் பாலை விட்டு தான் பசிச்சிருக்கேன். சாப்பிடும்போது நல்லா தயிரை விட்டு கலந்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வெந்துருக்கு கறி. என்ன கைஸ், தேங்காய் சாதம் பார்த்தீங்களா? நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டால், அதனால் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டால் பண்ணாமல் எப்படி இருக்கிறது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் இந்த ரெசிப்பியாக எடுத்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு கறி பார்த்துருப்பேன். அழுக மாங்காய் பச்சடி, தேங்காய் சாதம், தயிர் சாதம். இதுதான் நம்ம பாத்தில் ஒரு நேற்று ரெசிபி. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அதாவது
குழந்தைகளுக்கெல்லாம் தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா அதாவது அந்தந்த காலகட்டம் வரும்போது அதாவது அப்படியே மாறிக்கும். இப்போ நானே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பிடிவாதமாக எல்லாம் தான் குழந்தையில நம்ம அம்மா கிட்ட தான் உரிமையாக எல்லாமே கேட்க முடியும். அம்மா கிட்ட தான் நம்ம வந்து ஒரு அம்மாங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் கோகோனட் ரைஸ் வித் தேங்காய் பால் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேப்பா, நோ டவுட் அட் ஆல். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஓட்டி பார்க்காம இருங்க. ஓட்டி பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.